கிரகங்கள் எது, அதிகிரகங்கள் எது? என்னன்னு சொல்றேன், முதல்ல கேள்வி வாங்கிக்கோங்க. கிரகங்கள் எது, அதிகிரகங்கள் எது? இவர் பதில் சொல்றார், 8 கிரகங்கள் 8 அதிகிரகங்கள். அவர் பதில் கேட்கிறார், அது எது? கேட்டாதான் சொல்லணும். அவர் கேட்கலையோ இல்லையோ, கிரகங்கள் எத்தனை அதிகிரகங்கள் எத்தனை? பதில் வந்துடுது, கிரகங்கள் 8 அதிகிரகங்கள் 8. அடுத்த கேள்வி நீ கேட்கணும். கேட்காத நிறுத்தினுட்டா பசுவை ஓட்டுன்னு வரும். நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்லியாச்சு, ஆனால் 8 சரியா இருக்கு. இப்போ 8 தப்புன்னு அவன் மேலே கேள்வி கேட்பான். 8 சரியா இருக்கு. ஆனால் அடுத்த கேள்வி ஆர்த்தபாகர் கேட்கிறார், ஏதந்த 8? கிரகம்னா என்ன, அதிகிரகம்னா என்ன? கிரகிக்கிறது எதுவோ அது கிரகம். அதிகிரகம் அதையும் சேர்த்து தம் வசத்தில் வச்சு ஆட்டுறது எதுவோ அது அதிகிரகம். நமக்கு தெரிஞ்ச கிரகம்லாம் சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், வெள்ளி, சனி, ராகு, கேது எல்லாம் பிடிச்சி ஆட்டின்னு இருக்காளோ இல்லையோ சாமி. எங்களுக்கு தெரிஞ்சதே வேற. எது என்ன நாளில் பயிற்சி வருதுன்னு பார்ப்போம். அந்த புத்தகத்தை வாங்கி வச்சுருந்து இன்னைக்கு சனி பயிற்சி, குரு பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, அதை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். இவன் பிரம்மத்தை நோக்கி இடம் பெயராத வரைக்கும் எந்த பயிற்சியும் படுத்தத்தான் போகிறது. இவன் அதை மட்டும் விட்டுட்டு இதெல்லாத்தையும் பிரீத்தி பண்ணுறேன் சாந்தி பண்ணுறேன்னுண்டா ஆகவே ஆகாது. எந்த நவகிரகமாக இருக்கட்டும் அதுகளுக்கு பிரீத்தி பண்ணுறது வேணும். 6 தடுக்கலை ஜோசியத்தைப்படி பண்ணானால் இதெல்லாம் தனித்தனியே செயல்படுகின்றதுங்கிற எண்ணத்தோட பண்ணால் நடக்கவே நடக்காது. இது ஒன்னொன்னுத்தையும் பரபிரம்மம் உள்ளே இருந்து கொண்டு நடத்துவிக்கிறார். அவருடைய ஆட்கள் தான் இவா. ஏதோ நான் பண்ணியிருக்கிற கர்மம் எனக்கு தண்டனை கொடுத்தாகணும், இதன் மூலமாக பண்ணிட்டு இருக்கார். இதை தெரிஞ்சாலே பகவான் நம்மக்கிட்ட வர பாதிப்பை குறைச்சுடுறார். ஒரு பாப்பத்தை இது வேற எங்கேருந்து வருவா? இப்போ எனக்கு சனி பகவானுக்கு ஏதாவது பிணக்கான்னா அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. இப்போ என்ன யாருன்னே தெரியாது. அவர் ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மா. நானும் மோட்சம் போகணும்னு பார்த்துட்டு இருக்கேன், அவரும் மோட்சம் போகணும்னு பார்த்துட்டு இருக்கேன். இவ்வளவு தான் அவருக்கு எனக்கு சம்பந்தம். இதுக்கு மேலே ஒரு சம்பந்தம் வருதுன்னா யாரோ ஒருத்தர் தூண்டுறாருன்னு அர்த்தம். இல்லைன்னா சுக்கிரனுக்கு எனக்கு என்ன வச்சிருக்கு, குருவுக்கு எனக்கு என்ன வச்சிருக்கு? இப்போ எனக்கும் உங்களுக்கு என்னவோ அவ்வளவுதான் குருவுக்கு எனக்கும். ஆனால் அவர் மட்டும் என்னை பாடாப்படுத்துறாரு. அவர் மட்டும் சனீஸ்வரம் பண்ணுறாருன்னால் பண்ணுன்னு ஒருத்தர் தூண்டின்னு இருக்கார். அப்போ நான் போய் கேட்க வேண்டிய கேள்வி அவர்கிட்ட கேட்கணும். வீணா இவரை சண்டை போட்டு பிரயோஜனமே இல்லை. இப்போ யாரோ ஒருத்தர் என் கர்மத்தை வைத்து பிறக்கும் போது இதுன்னு வச்சு, அது சனி இந்த இடத்துல இருப்பார்னு வச்சு, அதனால 32 வயசுக்கு படுத்துவார்னு வச்சு, இதெல்லாம் ஒருத்தர் பண்ணவே தான் அவர் படுத்த போறார். எய்தவன் இருக்க அம்பன் பிரயோஜனமே இல்லை. அதனால இந்த கிரகங்களை கேட்கறத விட நேராக பகவான்கிட்ட போகணும். அடுத்தது இருக்கு, எய்தவன் இருக்க அன்பன் பிரயோஜனம் இல்லை. நாம் பண்ண கர்மத்தினால தான் அவர் எஞ்சின்னு இருக்கார். இப்போ அப்போ உண்மையில பார்த்தா நாம் பண்ணது தான் நாம் பண்றதுக்கு காரணம். இதை வீணா கிரகங்களை கேட்டும் பிரயோஜனம் இல்லை, பகவானை கேட்டும் பிரயோஜனம் இல்லை. மனுஷன் எப்பவுமே தான் தப்பிச்சுக்கிறதுக்கு தம் பொறுப்பை புறத்தியார் மேலே வைக்கிறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டே இருப்பான். தான் எப்படியானு தப்பிச்சிடணுமோ இல்லையோ, நம்ம பொறுப்பை அதை வச்சுடணும். அப்போ நீர் பார்த்து பேர்னு சொன்னார், அப்போ சாம விட்டுடுறோமோ இல்லையோ. அதுபோல் எல்லாம் பகவத் சங்கல்பம் சுவாமி. நான் உபன்யாசம் கேட்டாலும் பகவத் சங்கல்பம், பக்திமானா இருந்தாலும் பகவத் சங்கல்பம். ஒரு திவ்ய தேசத்துக்கு போகிறோம், 11:30 கோவில் சாத்திடுவா. நான் 11:45 போனேன், சாத்திட்டு அர்ச்சகர் வெளியே வந்துட்டார். உடனே இன்னைக்கு இந்த பெருமாளை சேவிக்க கூடாதுன்னு பகவத் சங்கல்பம். பகவானே என்ன சேவிக்க கூடாதுன்னு நான் சொல்லி போறார். அவர் எதுக்கு நம்மளை பிடிச்சி தள்ளி விட போறார்? இவன் வேணும்னு வர்ற வழியில எங்கேயோ கடையில் நிறுத்தி பாலை சாப்பிட்டு விட்டு 11:45 வந்துட்டு அதை பண்ணிவிட்டு பகவத் சங்கல்பம் நார். அவர் கேட்பார், எனக்கு பால் வாங்கினதையோ இல்லையோ நீ வழியில சாப்பிட்டு வந்திருக்க, எனக்கு ஒரு பழம் வாங்கிட்டு வரல, வெத்தலை பாக்க வாங்கிட்டு வரல, ஒன்றும் வாங்கிட்டு வரல, நீ நன்னா இருந்து திருப்தி பட்டு வந்துட்டு அதனால 11:45 ஆக்கிவிட்டு பகவத் சங்கல்பங்கிறான். என்னால் இதுதான் மனுஷ இயல்பே. எங்கெங்க நமக்கு தப்பாருதோ பகவத் சங்கல்பம், எங்கெங்க சரியாருதோ ஏன் சங்கல்பம். இப்படியும் வச்சிருந்தா சரியானதெல்லாம் உண்மையா மாற்றி வச்சுக்கணும். எது எது சரியா நடக்கிறதோ பகவத் சங்கல்பம், எது எது தப்பா நடக்கிறதோ ஏன் சங்கல்பம். நான் ஒழுங்கா அவரெல்லாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டார், கொடுத்ததை நான் ஒழுங்கா உபயோகப்படுத்தலைன்னா தப்பா தானே போகிறது. இப்போ படியும் பேசுறேன், ஒருத்தர் ரொம்ப நன்னா பாட்டு பாடினார், இன்னைக்கு ராகம் ஆலாபனம் ரொம்ப அற்புதம், ரொம்ப நன்னா பாடினார், இன்னைக்கு நன்னா இருந்தது. நாளை கச்சேரி என்னமோ கொஞ்சம் சுமார். இப்போ நீங்களே உபன்யாசம் கேட்கவர்கள் இன்னைக்கு நன்னா புரிஞ்சுது சுவாமி, அது நேற்றுக்கு என்னமோ கொஞ்சம் அப்படியே இருந்தது, அது அவ்வளவா தெரியல இப்போ, ஆனால் இன்னைக்கு தேவை. இன்னைக்கு ஒழுங்காக சொன்னார்னா உடனே அந்த சுவாமி சொன்னார், இன்னைக்கு நான் நன்னா சொல்லியிருந்தாலும் பகவானாலே, நேற்றுக்கு நான் சுமாராக சொல்லியிருந்தாலும் பகவானாலேன்னார். மேலோட்டமாக பார்க்க செய்து நன்னா இருக்குது, ஆனால் உள்ளே பார்த்தா அர்த்தம் தெரியுமோ, தப்பாக சொல்கிறதும் அவர் தான், சரியாக சொல்கிறதும் அவர் தான். வேணும்னு அவர் தலையில் கழிட்டு மாதிரி இருப்போம். அப்போ என்ன, பகவான் ஒரு நாள் சுமாராக சொல்லுவார், ஒரு நாள் நன்னா சொல்லுவாரான்னு? அவர் என்னைக்கு சொன்னாலும் நன்னா தானே சொல்லுவார்.